நான் முன்னுரையில் குறிப்பிட்டதைப் போல இன்றோடு இந்த மண்டல கலந்தாய்வு கூட்டம் நிறைவு பெற இருக்கிறது. எஞ்சி இருப்பது 15 நாட்கள் தான். 31ஆம் தேதி பேரணி. இந்த 15 நாட்களில் நாம் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு தீவிரமாக களப்பணி ஆற்றுகிறோமோ அந்த அளவுக்கு தான் பேரணியை நாம் வெற்றி பெற செய்ய முடியும். ஏற்கனவே நாம் தேசம் காப்போம் பேரணி நடத்தி அரசியல் அரங்கை அதிர்வுறச் செய்தோம். எப்படி இவ்வளவு திரள் என்று பலரும் புருவத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய பேரணி மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய. அதன் பிறகு வெல்லும் ஜனநாயக மாநாடு, அதனைத் தொடர்ந்து மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு, இவை இரண்டும் அரசியல் அரங்கில் மேலும் பல அதிர்வுகளை ஏற்படுத்தும். இந்த சூழலில் நாம் இந்த பேரணியை அறிவித்திருக்கிறோம். இதுவரையில் நடந்த பேரணிகள் அல்லது மாநாடுகள் அனைத்தையும் விஞ்சக்கூடிய வகையிலே, வெல்லக்கூடிய வகையிலே இந்த பேரணி அமைய வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் அந்த முனைப்பு இருக்க வேண்டும். இந்த வேண்டுகோளை விடுப்பதற்காகவும் இந்த பேரணியை ஏன் நாம் ஒருங்கிணைக்கிறோம் என்பதற்கான நுட்பமான காரணத்தை விளக்குவதற்காகவும் தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். பெயரிலேயே பொருள் விளங்கும். ஆனாலும் கூட நான் அதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய வேட்கை. மதச்சார்பின்மை காப்போம். அப்படி என்றால் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து இருக்கிறது என்ற செய்தி அதில் இருக்கு. அதை பாதுகாக்க வேண்டிய தேவை, வரலாற்று தேவை எழுந்துள்ளது என்பதும் அதில் மிக இலகுவாக தெரியும். திடீரென்று நாம் இந்த அரசியலை பேசுவதற்கு, கையில் எடுப்பதற்கு, முன்னெடுப்பதற்கு எது முக்கியமான உந்து சக்தியாக இருந்தது அதுவும் நமக்கு தெரியும். வக்ஃபு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட சூழலில் நம்முடைய கட்சியின் சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்திய போதே நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தோம். எதிர்கட்சிகள் அனைத்தும் இச்சட்டத்தை அறிமுகப்படுத்துகிற போதே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில் அதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு அனுப்பி வைத்தார்கள். அது எதிர்கட்சிகளின் கோரிக்கை. நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்றால் மக்களவையில் இருந்து சில உறுப்பினர்கள், அனைத்து கட்சி உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் இருந்து சில உறுப்பினர்கள், அனைத்து கட்சி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கமிட்டி. அதுதான் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி நாடாளுமன்ற கூட்டுக்குழு. அதற்கு ஒரு தலைவர், அவரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், பாஜகவினுடைய உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் என்பவர் தலைவராக நியமிக்கும். அவருடைய தலைமையின் கீழ் 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அந்த குழுவிலே பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்தோம். அது ஏற்கப்படவில்லை. சற்று காலம் தாழ்ந்துவிட்டது. ஆகவே நாம் அந்த கூட்டுக்குழுவிலே இடம்பெறவில்லை. அதனால் நம்முடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதை 7-8 பக்கங்களில் விரிவாக எழுதி அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அதை கொண்டு போய் சேர். ஆக மக்களவையிலே எதிர்ப்பு தெரிவித்தோம், கூட்டுக்குழுவிலும் நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். கூட்டுக்குழுவில் விவாதங்கள் நடந்தன. எதிர்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை அவர்கள் ஏற்கவில்லை. ஆளுங்கட்சியின் விருப்பம் என்னவோ அதை அப்படியே அறிக்கையாக தயாரித்துக் கொண்டு வந்து மக்களவை தலைவரிடத்திலே ஒப்படைத்தார். அவர்கள் சொன்ன சில திருத்தங்களை செய்து மறுபடியும் அந்த பில், அந்த மசோதா மக்களவைக்கு வந்தது. ஒரு சட்டம் அறிமுகப்படுத்துகிற போது அதற்கு பெயர் மசோதா. அது வடமொழி, வட சொல்லில் மசோதா, தமிழ்ல சட்ட முன் வடிவு.
சட்டமாவதற்கு முன்பு உள்ள வடிவம், அதான் சட்ட முன் வடிவம். அது விவாதிக்க பெற்று பெரும்பான்மை அடிப்படையிலே நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் பார்வைக்கு போய் அவர் ஒப்புதல் அளித்த பிறகுதான் அது சட்டம் ஆகும். அதற்கு முன்பு வரையில் அது சட்ட மசோதா. ஆக மசோதாவாக அறிமுகப்படுத்துகிற போதே எதிர்ப்பு தெரிவித்தோம். கூட்டுக்குழுவிலும் நமது எதிர்ப்பை தெரிவித்தோம். மறுபடியும் அறிமுகப்படுத்துகிற போதும் எதிர்ப்பு தெரிவித்தோம். 3 நிமிடங்கள் மட்டும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் அதை கடுமையாக எதிர்த்து உரையாற்றியதை ஒரு சில தோழர்கள் பார்த்திருப்பீர்கள். எவ்வளவு பேர் பார்த்தீங்க? இது பொய். சும்மா எல்லாரும் கையை தூக்குறீங்க. 3 நிமிடங்கள் மட்டுமே நான் ஆற்றிய உரை யூடியூப்ல கிடக்கு, பார்க்காதவங்க மறுபடியும் பாருங்க. வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 3வது கட்டமாகவும் எதிர்ப்பு தெரிவித்தோம். பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றிவிட்டார்கள், சட்டமாகிவிட்டது. கண்டித்தோம், எதிர்த்தோம், அறிக்கை வெளியிட்டோம். போதும் என்று நாம் இல்லாமல் அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி மறுபடி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவிலேயே வேறு எந்த எதிர்க்கட்சியும் மாநில அளவில் கூட அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்க வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டில் நம்மை தவிர யாரும் நடத்தவில்லை. அது போதும் என்று நாம் விட்டுவிட்டு கடந்து போகாமல் இப்போது இந்த பேரணியையும் அறிவித்திருக்கிறோம். இது 5வது கட்டம். பன்ருட்டியிலே சில ஜமாத் கூட்டமைப்பு ஒன்று சேர்ந்து நடத்திய ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிற போது என் பேச்சின் ஊடாக அந்த வேகத்தில் நான் ஒரு அறிவிப்பை செய்தேன். விரைவில் எமது கட்சியின் சார்பில் இதை கண்டித்து மாபெரும் பேரணியை நடத்தப் போகிறோம் என்று சொன்னேன். உயர்நிலை குழுவை கூட்டியோ அல்லது மாவட்ட செயலாளர்களை கூட்டியோ கருத்து கேட்டு இந்த முடிவை நாம் எடுக்கவில்லை. தேசம் காப்போம் பேரணி நடத்தியது என் நினைவுக்கு வந்தது பேசிக் கொண்டிருக்கிற போதே. குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்ப்பதற்காக நாம் எந்த அளவுக்கு கடுமையான களப்பணி ஆற்றி ஒரு மாபெரும் பேரணியை நடத்தி காட்டினோமோ அதை போல இதற்கும் ஒரு எதிர்ப்பை, வலுவான எதிர்ப்பை, லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி காட்ட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. நான் அதை அறிவித்தேன். அதன் பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது, மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்தது. காலையில் ஒரு கூட்டம், மாலையில் ஒரு கூட்டம். இந்த 2 நிகழ்வுகளிலும் பேரணி குறித்து நான் எடுத்துரைத்து உங்கள் ஒப்புதலை பெற்றேன். அதன் பிறகுதான் பேரணி நடத்துவதை உறுதி செய்து நாளையும் அறிவித்தோம், மே 31ஆம் தேதி என்று. இது போதும், நீங்கள் களப்பணி செய்வதற்கு ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு உண்டு. பல பேரணிகளை நடத்தி காட்டியிருக்கிறீர்கள், பல மாநாடுகளை நடத்தி காட்டியிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு புதிதாக நான் எதுவும் உத்திகளை கற்றுத்தர தேவையில்லை. ஆனாலும் கூட இந்த பேரணி என்ன பெயரில் நடக்கும் என்று அறிவித்த பிறகு அது குறித்து பின்னணி வரலாற்று நிகழ்வுகளை, அது குறித்து சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் உணர்ந்ததன் அடிப்படையில் இந்த மண்டல வாரியான கலந்தாய்வு கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது. 8 மண்டலங்களாக பிரித்து கடந்த முறை வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் போது நான் உரையாற்றினேன். இந்த முறை 7 நிகழ்வுகளாக சுருக்கி கொண்டோம். தென்மண்டலங்களுக்கு ஒரே நிகழ்வாக மாற்றிவிட்டோம்.
அங்கே இன்னொரு கூட்டம் நடத்தியிருந்தால் 8 ஆகியிருக்கும். 6 நிகழ்வுகள் முடிந்து 7வது நிகழ்விலே உங்கள் முன்னால் நிற்கிறேன். எவ்வளவு பேர் தொடர்ச்சியாக என்னுடைய முகநூல் நேரலையை பின்பற்றுகிறீர்கள், என் உரையை கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. 1.5 மணி நேரம் பொறுமையாக என் உரையை கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டு போயிருப்பீங்க. ஏதோ இப்போ திருச்சியில் பேசிட்டு இருக்கிறாரு, இப்போ சேலத்தில் பேசிட்டு இருக்கிறாரு, என்ன நமக்கு தெரிஞ்சது தானே பேசுவார் அப்படின்னு எல்லாரும் கட்டாயமாக கடந்து தான் போயிருப்பீங்க. 1.5 மணி நேரம் நான் முழுசாக கேட்டேன்னு சொன்னால் யாராவது கையை தூக்குனா நான் நம்ப மாட்டேன். இதுவரையில் நான் 6 கூட்டங்களில் உரையாற்றி இருக்கிறேன். ஏதாவது ஒரு கூட்டத்தில் நான் பேசியதை முழுமையாக கேட்டவர்கள் கையை உயர்த்தவும். ஒருத்தர் 2 கையை தூக்குறாரு. மொத்தமே ஒரு 25-30 பேர் தான் வருது. 1000 பேருக்கு மேல் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். முகநூல் நேரலையில் நீங்கள் எல்லாம் கேட்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டே நான் பேசுகிறேன். இப்போ இங்க வராதவங்க எல்லாம் வேற எங்கேயோ உட்கார்ந்து என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட். கேட்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு பேசுகிறேன். அதை கேட்டிருந்தீங்கன்னா இப்ப நான் பேச போறது ஏற்கனவே பேசினது தானே தோணும். நல்ல வேளை நீங்க யாரும் கேட்கல. அதனால இப்ப நான் பேச போறது எல்லாம் உங்களுக்கு புதுசா தெரியும். மதச்சார்பின்மை காப்போம், இதுதான் முழக்கம். பொதுவாக அரசியல் கட்சிகள் மாநாடு போட்டால் மாநில மாநாடு, 12வது மாநில மாநாடு, 10வது மாநில மாநாடு அப்படின்னு தான் போடுவாங்க தலைப்பு. சில பேர் முழு நிலவு மாநாடு என்று போடுவாங்க. அதுல ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்காது. என்ன டாபிக், என்ன கண்டென்ட் ஒண்ணு இருக்காது. அதனாலதான் அங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாங்க. அதுல ஒரு கண்டென்ட் இருந்தா அந்த தலைப்போட்டி பேசணுங்கிற உந்துதல் வரும். அப்ப தலைவர்கள் அதை பற்றி கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுவாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு மாநாட்டிலும் 1000 பொருளை விளக்கக்கூடிய தலைப்பை கொண்ட மாநாடுகளை நடத்துகிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். வெல்லும் ஜனநாயகம் மாநாடு, அது 2 வார்த்தை தான். வெல்லும் ஜனநாயகம் மாநாடு 3 வார்த்தை தான். மாநாடுங்கிறது பொதுவான சொல். வெல்லும் ஜனநாயகம் அது ஒரு ஸ்லோகன் மாதிரி இருக்கு, ஒரு முழக்கம் மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள வீழும் சனாதனம் என்கிற அரசியல் இருக்கிறது. ஜனநாயகத்திற்கும் சனாதனத்திற்கும் இடையிலே ஒரு யுத்தம் நடக்கிறது என்ற சொல் பொருள் அதிலே இருக்கிறது. தற்காலிகமாக சனாதன சக்திகள் சங்கிகள் வெற்றி பெற்று கொட்டமடிக்கலாம், இறுதியில் ஜனநாயகமே வெல்லும் என்று சொல்லுகிற பொருள் அடங்கி இருக்கிறது. நாங்கள் சிறுத்தைகள் சனாதனத்தை எதிர்த்து போராடுகிறோம் என்ற பொருள் அடங்கி இருக்கிறது. எங்கள் போராட்டமே இறுதியில் வெல்லும், ஜனநாயகம் வெல்லும் என்கிற பொருள் அடங்கி இருக்கிறது. பொலிட்டிக்கல் கண்டென்ட். மாநாட்டுக்கு இப்படித்தான் நாம் பெயர் வைத்திருக்கிறோம். மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மாநாடு. அதுல மணிக்கணக்கில் பேசக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் இருக்கு, உள்ளடக்கம் இருக்கு. பேசிக்கொண்டே இருக்கலாம். மதுவை பற்றி, மது மற்றும் போதை பொருள்களை பற்றி, அது எப்படி இங்கே விநியோகப்படுத்தப்படுகிறது, அதற்கு பின்னால் இருக்கிற மாஃபியா கும்பல் யார், அது பரவுவதால் யார் யார் இங்கே பாதிக்கப்படுகிறார்கள், இளம் தலைமுறையினர் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், ஒட்டுமொத்த சமூகமே எப்படி சீரழிகிறது, அதை தடுக்க வேண்டிய தேவை என்ன, டாஸ்மாக் கடைகளை ஏன் மூட வேண்டும், அதனால் அரசுக்கு என்ன நட்டம் ஏற்படு இருக்கிறது போன்று பேசிக்கொண்டே போகலாம். மணிக்கணக்கில் பேசலாம். அவ்வளவு கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்கு. மாநில சுயாட்சி மாநாடு, தேசம் காப்போம் பேரணி, ஈழம் வெல்லும், எழும் தமிழீழம் மாநாடு நடத்தணும், கருத்துரிமை மீட்பு மாநாடு நடத்தினோம்,
தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்தினோம். இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு நடத்தினோம். அடக்குமுறை சட்டங்கள் எதிர்ப்பு மாநாடு நடத்தியிருக்கிறோம். மண்ணுரிமை மாநாடு நடத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு கண்டென்ட்டும் நாள் கணக்கிலே வாரக்கணக்கிலே பேசக்கூடிய அளவுக்கான பொருளை உள்ளடக்கமாக கொண்ட தலைப்புகள். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் இப்படி யாராவது மாநாடு நடத்தியதாக பட்டியல் காட்ட முடியுமா? இப்போது நாம் மதச்சார்பின்மை காப்போம் என்று அறிவித்திருக்கிறோம். இந்த மதச்சார்பின்மை என்கிற சொல்லுக்கு பின்னால் பெரிய வரலாறு இருக்கிறது. வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு என்று சொல்லி கூட ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கலாம். வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு சிறுத்தைகள் மாநாடு அப்படி கூட தலைப்பிட்டிருக்கலாம். அப்படி இல்லை. குடியுரிமை திருத்த சட்டத்தை நாம் எதிர்த்திருக்கிறோம். முத்தலாக் சட்டத்தை எதிர்த்திருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கம் செய்ததை கண்டித்திருக்கிறோம். இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு என்று தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம். இவையெல்லாம் எதற்காக குரல் கொடுக்கிறோம்? முஸ்லிம்களின் வாக்குகளுக்காகவா? அப்படி ஒப்பீட்டளவில் பார்த்தா, மத அடிப்படையில் பார்த்தால் முஸ்லிம்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவு. எல்லா தொகுதியிலுமே, சட்டமன்ற தொகுதி வாரியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நாடாளுமன்ற தொகுதி வாரியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்லாமியர்களின் வாக்குகள் என்பது ஒப்பீட்டளவில் இந்துக்களின் வாக்குகளை விட குறைவு. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10,000 to 20,000 வரல இருக்கலாம். சில தொகுதியில் 30,000 இருக்கலாம். ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டா 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் தான் இருக்கும். ஆனால் வெற்றி பெறுவதற்கு 5 லட்சம் ஓட்டு வேணும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு. 2 நேரடியான போட்டி இருந்தால் 5 லட்சம் ஓட்டு இருந்தால் தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற முடியும். இப்போ 5 லட்சம் வாக்குகள் இஸ்லாமிய சமூகத்திடமிருந்து மட்டுமே பெற முடியுமா? பெற முடியாது. கிறிஸ்தவர்களிடமிருந்து மட்டுமே பெற்றுவிட முடியுமா? பெற்றுவிட முடியாது. ஆகவே வாக்கு வங்கிக்காக அல்ல, தேர்தல் அரசியலுக்காக அல்ல, மத அடிப்படையிலும் நாம் வாக்கு கணக்குகளை போட்டு இதை அணுகவில்லை. வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது நம்முடைய நிலைப்பாடு. அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிறுபான்மையினரை அச்சுறுத்தாதே, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடு என்பதும் நம்முடைய நிலைப்பாடு. அதிலே இரண்டாவது கருத்து இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இந்த பிரச்சனையை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டி இருக்கிறது, ஆழமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. பிற கட்சிகள் அறிக்கை விட்டது போதும், மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எதிர்ப்பு தெரிவித்தது போதும், அடுத்த களத்துக்கு போய்விட்டார்கள். வாக்குச்சாவடி முகவர்களை எல்லாம் நியமித்து விட்டார்கள். தேர்தலுக்கு தயாராகிவிட்டார்கள். கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இன்னும் சில கட்சிகளை உள்வாங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குது. ஒரு டிபிக்கல் பொலிட்டிஷியனா இருந்தா நாமும் அப்படிதான் பண்ணணும். டிபிக்கல் பொலிட்டிஷியன்னா ஒரு சராசரி அரசியல்வாதி, முழுமையான ஒரு அரசியல்வாதி தேர்தலை மட்டுமே குறிவைத்து இயங்க வேண்டும். ஏன்னா அதுதான் அவருக்கான சர்வைவல். அவன் அந்த களத்தில் நீடித்து நிற்பதற்கு அதுதான் முக்கியமானது. தேர்தல் களத்தில் வெற்றிகரமாக இயங்கும் ஒரு அரசியல் இயக்கம்தான் தொடர்ந்து தாக்கு பிடித்து நிற்கும். அது தவறல்ல, தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படி சிந்திக்காமல், அதற்காக காய்களை நகர்த்தாமல், அதற்காக கணக்குகளை போடாமல் நாம் அதை தாண்டி சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம் என்றால் அதற்கு காரணம் நாம் 100 விழுக்காடு அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள். நமக்கு தேர்தல் களத்தையும் தாண்டிய
ஒரு கோட்பாட்டு களம் இருக்கிறது, கருத்தியல் களம் இருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது. தோழர்கள் தயவு கூர்ந்து கவனமாக கேட்க வேண்டும். மதச்சார்பின்மைக்கு ஆபத்து காங்கிரசுக்கு தெரியாதா? கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியாதா? திராவிட கட்சிகளுக்கு தெரியாதா? அவர்களும் தான் பேசுகிறார்கள், அவர்களும் தான் கண்டிக்கிறார்கள். நாம் மட்டும் ஏன் அதை தாண்டி இன்னும் அதில் தீவிரம் காட்ட வேண்டும் என்ற கேள்வி எழுவது இயல்பு. நமக்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே கூடுதல் பொறுப்பு இருப்பதாக உணர்கிறேன். பெரும் பொறுப்பு இருப்பதாக உணர்கிறோம். அரசமைப்பு சட்டம் நீர்த்து போனால், அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகள் வலுவிழந்து போனால் பிறகு நாம் அரசியலை பண்ண முடியாது. நமக்கு கடமை இருக்காது. நமக்கு அரசியல் பண்ண முடியாது. நம்மால வெறும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல நாம சஸ்டைன் பண்ண முடியாது, நிக்க முடியாது. சாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு வாக்கு வங்கியை உருவாக்கி வைத்துக் கொண்டு பேரம் பேசுகிற அரசியலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் செய்ய முடியாது. அது யார் செய்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல அது போய் சேச்சுரேட் ஆகி நின்று போயிடும். அதுக்கப்புறம் அதை நகர்த்த முடியாது. ஆகவே நம்முடைய முதன்மையான பொறுப்பு என்னவென்றால், நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலை நிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். அதை பாதுகாக்க தவறிட்டோம்னா அப்புறம் நம்ம அரசியலே பண்ண முடியாது. நமக்கான கண்டென்ட் அங்கதான் இருக்கு, நமக்கான ஆயுதம் அங்கதான் இருக்கு, நமக்கான களம் அங்கேதான் இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்லுவேன், எத்தனை பேர் சினிமா ஸ்டார் வந்தால் கூட நமக்கு காம்படிட்டரா ஆக முடியாது. நமக்கு காம்படிட்டர்னா நமக்கு போட்டியாளர்களா வர முடியாது. நம்ம களமே வேற. நம்முடைய களத்தில் அவர்களால் தாக்கு பிடித்து நிற்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். வேங்கவேல் பிரச்சனை. ஏன் திருமாவளவன் திமுகவை எதிர்த்து கூட்டணி விட்டு வெளியே வரல? வேங்கவேல் பிரச்சனைக்கு என்ன ஆனார், என்ன செய்தார் அப்படின்னு சில பதர்கள், அரசியல் பதர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள். பதர்னா என்னன்னு தெரியுமா? அதுலயும் கண்டென்ட் இருக்காது, அதான் பதர். அதுல ஒண்ணு இருக்காது, அரிசி இருக்காது. அது உண்மை மாதிரி அப்படி காத்துல போயிடும். கண்டென்ட் இருக்காது அதுல. அந்த அரசியல் பதர்கள் நம்மளை கேள்வி கேட்கறான். ஒருத்தன் கூட அதிமுக என்ன செய்தது, ஏன் வேங்கவேல் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தல, பாஜக என்ன செய்தது, ஏன் பாஜக தலைவர்கள் வேங்கவேலுக்கு போகல, போராட்டம் நடத்தல, வடகாடு பிரச்சனை ஏன் மற்ற அரசியல் கட்சிகள் அங்க போய் நிக்கல, கேட்க மாட்டேங்கிறான். அவங்களால பேச முடியாது. திமுகவை எதிர்க்கிறது அதிமுக. வேங்கவேல் பிரச்சனை அருமையான ஒரு பிரச்சனை. அதிமுகவை எடுத்து அதை லீட் பண்ணலாமே. அவங்களுக்கு பெரிய வாய்ப்பாச்சு. அது எவ்வளவு பெரிய ஆப்ஷன் அது பாரு. திமுக ஒரு தலித் விரோத அரசை நடத்துகிறது. இங்க தலித்துகள் மீது பொய் வழக்கு போட்டு விட்டார்கள், அவங்களே மலத்தை கலந்து அவங்களே தண்ணியை குடிச்சாங்கன்னு சொல்லி அதிமுக திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை எடுக்க முடியும். ஆனா எடுக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இதுதான் அரசியல். அவங்களுக்கு இந்த களத்துக்கு வர முடியாது என்பதற்கு சொல்றேன். இதை நாம தான் பேச முடியும், நம்மால் தான் போராட முடியும். பரமக்குடியில 7 பேரை அடித்து படுகொலை செய்தார்கள். அப்போ அதிமுக ஆட்சி. அப்பவும் நாம தான் போராட்டம் நடத்துறோம்.
அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக போராட்டம் நடத்த முடியும். போராட்டம் நடத்த முடியாது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் அரசியல் பேசக்கூடியவர்களால் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க முடியும். கடைசியா நிக்கிறவனுக்கு நாம தான் சாப்பாடு கேட்கிறோம். கடைசியா நிக்கிறவனுக்கு கேட்டா எல்லாருக்கும் வேணும்னு அர்த்தம். நாலாவதா இருக்கிற ஆளோட போதுன்னு ஒருத்தன் கேட்கறான்னா பின்னால இருக்கிற ஆளை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அஞ்சாவதா ஒருத்தன் என் சொந்தக்காரன் நிக்கிறான், அவன் வரையிலுக்கு நீ சாப்பாடு கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான்னா அஞ்சாவது அவன் சொந்தக்காரனுக்கு வேணுங்கிறதுக்காக கேட்கறான். ஆறாவதா இருக்கிறவனை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அதுல 100 பேர் வரிசையில் நிற்கிறான். நாம 100வது ஆளுக்கும் சாப்பாடு போட வேண்டும் என்று நாம் சொல்றோம். அப்படின்னா முன்னால் நிற்கிற 99 பேருக்கு போடுறான்னு அர்த்தம். எல்லாருக்கும் நாம தான் கேள்வி கேட்க முடியும். எல்லோருக்கும் நாம் தான் உரிமைக்கு போராட முடியும். ஏனென்றால் நாம் எடுத்திருக்கிற அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கரியம், அவருடைய அரசியல் அம்பேத்கரியம் என்கிற அரசியல். அம்பேத்கரியம் என்பது என்ன? இதுக்கு பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை. அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை நீங்க படிச்சா போதும். அம்பேத்கரியம் என்பது வேறொன்றும் இல்லை. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 4 தான் அம்பேத்கரியம். முகப்புரையில இந்த 4 தான் உயிர் மூச்சு கோட்பாடு. இந்த 4ஐயும் நிலைநாட்டுவதற்கு இங்கே ஒரு அரசு உருவாக்கப்படுகிறது. அம்பேத்கர் எழுதுறார், we the people of India, இந்தியாவின் மக்களாகிய நாங்கள். நம்மளையும் சேர்த்துக்கிட்டார் 1950. அப்பெல்லாம் நாம யாருமே பிறக்கல. இதுவே பிறக்க போறவனையும் சேர்த்துக்கிட்டார். we the people of India having solemnly resolved to constitute into sovereign democratic republic. இது என்னன்னா, நாங்கள் இங்கே ஒரு குடியரசை உருவாக்குவதற்கு எல்லோரும் இணைந்து ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தீர்மானித்திருக்கிறோம். என்ன அரசு? இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு. இந்த குடியரசு என்ன செய்யும்? ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், இந்த 3 தளங்களில் நீதி. நீதி 3 வகைப்படும். நீதி 3 வகைப்படும். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது கிடைப்பதற்கு இந்த அரசு பாடுபடும். அதற்காக இந்த அரசை நாங்கள் உருவாக்குகிறோம். சுதந்திரம், சிந்திப்பதற்கு, கருத்து சொல்வதற்கு, ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு, ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு, எல்லாத்துக்கும் சுதந்திரம். ஈக்குவாலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ், சமமான வாய்ப்பை கொடுப்பதற்கும் சமமான தகுதியை உருவாக்குவதற்கும் சமத்துவம் என்கிற கோட்பாடு. ஃப்ரெட்டர்னிட்டி, இந்திய மக்கள் அனைவரும் சகோதரர்களாக ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு, இந்தியர் என்கிற ஒருமைப்பாட்டை உருவாக்குவதற்கு, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இதையெல்லாம் உருவாக்குவதற்காக இங்கே நாங்கள் ஒரு அரசை உருவாக்குகிறோம். அந்த அரசு வார்த்தைகளில் போடாமலேயே 1950 ஜனவரி 26 அன்று நிறைவேற்றப்பட்ட, நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசமைப்பு சட்டத்தில் உலகத்துக்கே ஒரு செய்தியை சொல்லுகிற அரசமைப்பு சட்டம். இந்த அரசு மதசார்பற்ற அரசு என்று சொல்லுங்கள். அதில் லெட்டர் இன் ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அப்படி எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யவில்லை. பட் இட் இஸ் இம்ப்ளைடு. இது உணரக்கூடிய ஒரு செய்தி. என்ன உணரக்கூடிய செய்தி என்றால், இந்த அரசு எந்த மதத்தையும் சார்ந்து இயங்காது. நாங்கள் உருவாக்க போகிற இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசு. இதான் நீங்க அடிக்கோடிடணும். அண்டர்லைன் த வேர்ட். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் இப்ப இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற பொலிட்டிக்கல் டிபேட். இந்தியா முழுக்க நடக்கிற அரசியல் என்னன்னா, ஒரு புறம் மதசார்பின்மையை எதிர்க்கிறவர்கள்,
இன்னொரு புறம் மதசார்பின்மையை ஆதரிக்கிறவர்கள். இந்த அரசு மதசார்பற்ற அரசா? ஆம் என்பவர்கள் ஒரு புறம், கூடாது என்பவர்கள் இன்னொரு புறம். மதசார்பற்ற அரசு என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சனாதன சக்திகள், சங் பரிவார்கள், சங்கிகள், RSS காரர்கள், விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்தவர்கள், பஜ்ரங் தள், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா, ABVP, பாரத் மஸ்தூர் யூனியன், மஸ்தூர் சபா, இப்படி எல்லாம் தனித்தனி அமைப்புகள் இருக்கு. BMS, ABVP, இதெல்லாம் சங்க பரிவாரங்கள். இவங்க எல்லாருடைய நோக்கம் என்னன்னா, இந்த அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கமாக அறிவிக்கப்படுவது ஏற்புடையதல்ல. அரசுக்கு ஒரு மதம் வேண்டும். இதுதான் ஒரு தரப்பினுடைய வாதம். வெவ்வேறு பெயர்ல இயங்குவாங்க. அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்குவாங்க. அவங்களுக்கு அரசமைப்பு சட்டம் ஒரு பொருட்டு கிடையாது. அவர்களுக்கு அம்பேத்கர் ஒரு பொருட்டு கிடையாது. அம்பேத்கருடைய கனவு பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அம்பேத்கர் எப்படிப்பட்ட இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று கனவு கண்டார் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. 1000 தலைமுறைகளாக இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய சமூக ஒழுங்குதான் தொடர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் இந்த சமூக கட்டமைப்பு நிறுவப்பட்டிருக்கிறது, அது தொடர வேண்டும். அதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் அவர்களின் விருப்பம். 1000 தலைமுறைகளாக இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய இந்த சமூக கட்டமைப்பை தகர்த்தெறிய வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல். அதற்கு அவர் மாவோயிஸ்டுகளைப் போல ஆயுத பயிற்சி எடுக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. புலிகளைப் போல ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்று அவர் கருதவில்லை. இன்றைக்கும் இந்தியாவிலே சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஒடிசா ஆகிய பகுதிகளில் 4000க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களோடு காடுகளில் பதுங்கியிருக்கிறார்கள். அவர்களின் நோக்கம் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும். குறிப்பாக தலித்துகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் எதிராக நிகழ்கிற சாதிய வன்கொடுமைகளை தகர்த்தெறிய வேண்டும். அவர்களுக்கான நில உரிமைகளை மீட்டுத் தர வேண்டும். அதற்காக ஆதிக்கம் செலுத்துகிற நிலப்பரப்புகளையும் முதலாளித்துவ சக்திகளையும் தரகு முதலாளிகளையும் பன்னாட்டு நிறுவன முதலாளிகளையும் எதிர்க்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய அரசியல். அவங்க மாவோயிஸ்டுகள். அவங்க ஆயுத பயிற்சி எடுக்கிறாங்க, காடுகளில் பதுங்கி இருக்கிறார்கள். அவர்களை அழித்தொழிப்பதற்கு அமித்ஷா ஹெலிகாப்டர் அடிச்சிட்டு இருக்கிறார். டெய்லி ஹெலிகாப்டர் அங்கே போய் குண்டு போட்டு ஆபரேஷன் நடக்குதுங்க. ஆபரேஷன் ககர் அதுக்கு பேரு. இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு ஆபரேஷன் சிந்தூர். சிந்தூர்னா குங்குமம், குங்கும நடவடிக்கை. இங்கே உள்நாட்டுக்குள்ள உள்நாட்டு மக்களையே, இந்தியர்களையே நக்சல்கள் என்று அழித்தொழிப்பதற்கு ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள், ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். அந்த மாவோயிஸ்டுகளைப் போல அல்லது விடுதலை புலிகளைப் போல ஆயுதம் ஏந்தி போராடி இந்த சாதிய சமூக கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்று கருதாமல் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி அவற்றை தலைகீழாக புரட்டி போட முடியும் என்று நம்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதற்கு அவர் தயாரித்த ஒற்றை ஆயுதம் தான் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதுதான் அம்பேத்கருடைய வெப்பன், அதுதான் ஆயுத கிடங்கு. நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மூலம் ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தின் மூலம் இந்த அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளை நிறைவேற்றினால் பழைய இந்தியாவை தகர்த்து விட முடியும், புதிய இந்தியாவை கட்டமைத்து விட முடியும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் விருப்பம். அம்பேத்கரை நம்ம சாதிக்காரர் நினைச்சுக்கிட்டு யாரும் அவரை பின்பற்றக்கூடாது. இந்த அரசியலை உள்வாங்கிக் கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அவர் ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறதுக்காக அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்ற புரிதல் இருக்கக்கூடாது. அவர் விரும்பிய
ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்காக அவருடைய சீடர்கள் சிறுத்தைகள் நாங்கள் களத்திலே இருக்கிறோம் என்கிற புரிதலோடு தான் நாம் களமாட வேண்டும். அதுதான் முக்கியம். அவருடைய கனவு அந்த பிரியாம்பிள் இருக்கு. இந்த பிரியாம்பிள் முகப்புரை இன்னொரு 3 தத்துவங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. பேசிக் ஃபேக்டர்ஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ், அடிப்படை கட்டுமானங்கள், அடிப்படை கூறுகள். அந்த 3 தத்துவம் என்னன்னா, ஒன்று செக்யூலரிசம். அதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அந்த சொல்ல முறையா உச்சரிக்கணும். அரசியல் களத்தில் இருக்கிறவங்க வக்ஃபு அப்படிங்கிறத வகுப்பு அப்படின்னு உச்சரிக்க கூடாது. வகுப்பு சட்டம், வகுப்பு திருத்த சட்டம், வக்ஃபு WAQF இங்கிலீஷ்ல. அதை மலையாளத்துக்காரங்க வக்கஃப் அப்படின்றாங்க. நாம வக்ஃபுன்றோம். அவ்வளவுதான். அதை உச்சரிக்கவும் நாம சரியா முறையா கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஆங்கில சொற்களாக இருந்தாலும், சமஸ்கிருத சொற்களாக இருந்தாலும், உருது சொற்களாக இருந்தாலும், எந்த சொற்களாக இருந்தாலும், பிறமொழி சொற்களாக இருந்தாலும் அதை முறையாக கற்று உச்சரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப செக்யூலரிசம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய ஒன்று. இரண்டாவது புளூரலிசம், மூன்றாவது ஃபெடரலிசம். இந்த 3 முக்கியமான கோட்பாடுகள் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற உயிர் மூச்சு கோட்பாடுகள். செக்யூலரிசம் என்பது மதச்சார்பின்மை. அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது. ஒரு குடிமகன் இந்துவா இருக்கலாம், நாளைக்கு முஸ்லீமா மாறலாம், வேண்டான்னு சொல்லிட்டு அவன் சீக்கியனா மாறலாம், எந்த கடவுளையும் கும்பிடலாம், தலப்பாக கட்டிக்கலாம், தாடியை வளர்த்துக்கலாம், குர்ஆனை படிக்கலாம், பைபிளை படிக்கலாம், பகவத்கீதையை படிக்கலாம். குடிமக்களுக்கு மதம் சார்ந்து இயங்குவதற்கு, வாழ்வதற்கு இந்த சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் நாம் உருவாக்குகிற அரசு எந்த மதத்துக்கும் சார்பாகவும் இருக்கக்கூடாது, எதிராகவும் இருக்கக்கூடாது. இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எவ்வளவு வெளிப்படையா முஸ்லிம்களை எதிர்க்கிறார்கள். அவங்க இந்துக்களை ஆதரிக்கிறார்களா இல்லையா என்பது வேற. ஆனா முஸ்லிம்களை எதிர்க்கிறார்கள். அப்படின்னா இது செக்யூலரிசம் கிடையாது. எந்த ஒரு மதத்தையும் எதிர்க்க கூடாது, மத விவகாரங்களில் தலையிடக்கூடாது. அதுதான் செக்யூலரிசம். புளூரலிசம் என்றால் யாரும் எந்த மதமும் பின்பற்றலாம் என்கிற பன்மைத்துவம். பல மதங்கள் இங்கே இருக்கலாம், பல கலாச்சாரங்கள் இருக்கலாம், பல மொழிகள் பேசுகிறவர்கள் இருக்கலாம், தேசிய இனங்களாக பல தேசிய இனங்கள் இங்கே இருக்கலாம். அந்த புளூராலிட்டி என்கிற பன்மைத்துவத்தை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளும். அதுதான் பன்மைத்துவம். ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது பன்மைத்துவத்திற்கு எதிரானது, செக்யூலரிசத்திற்கும் எதிரானது. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே மதம், ஒரே தேசம் ஒரே மொழி, ஒரே தேசம் ஒரே கட்சி, ஒரே தேசம் ஒரே ஆட்சி. இதுதான் சங் பரிவார்களின் நோக்கம். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அம்பேத்கருக்கு ஜெயந்தி கும்பிடுறோம், காலத்தொட்டு கும்பிடுறோம், அவர் எழுதின அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுதான் சங் பரிவார்களின் நிலைப்பாடு. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்று சொன்னால் அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, அம்பேத்கருக்கு எதிரானது. மூணாவது ஃபெடரலிசம். ஃபெடரலிசம்னா இங்க பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மாநிலங்களுக்கு சில அதிகாரங்களை தருகிறோம், மாநில அரசுகளுக்கு சில உரிமைகளை தருகிறோம். அவங்க என்னென்ன வகையான துறைகளில் சட்டம் இயற்றிக் கொள்ளலாம், அதை குடியரசுத் தலைவர் அப்ரூவல் செய்யணும், சில சட்டங்களை ஆளுநரே அங்கீகரிக்கணும். இதெல்லாம் மாநில அரசுகளுக்கு தரப்பட்டிருக்கிற அதிகாரங்கள், உரிமைகள். காவல்துறையை மாநில அரசே நிர்வகிச்சுக்கலாம், விவசாயம் மாநில அரசு நிர்வகிச்சுக்கலாம், பஞ்சாயத்து ராஜ்
கிராம ஊராட்சி நிர்வாகம் மாநில அரசு பார்த்துக்கலாம். ஊரக வளர்ச்சி மாநில அரசுக்கு அதில் அதிகாரம் இருக்கிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். டிரான்ஸ்போர்ட் மாநில அரசு பார்த்துக்கலாம். ட்ரெயின் யூனியன் கவர்மெண்ட், ஏரோப்ளேன் ஏர் சர்வீஸ் யூனியன் கவர்மெண்ட், மிலிட்டரி யூனியன் கவர்மெண்ட், ரிசர்வ் பேங்க் பணம் அச்சடிக்கிற வேலை யூனியன் கவர்மெண்ட். இப்படி சொல்லிட்டே போலாம். ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்து சில துறைகளில் கவனம் செலுத்தணும். அது சில அதிகாரங்களை வரையறைப்பட்டிருக்கா கான்ஸ்டிடியூஷன். இது யூனியன் லிஸ்ட், இது ஸ்டேட் லிஸ்ட், இது கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்னா ஒத்திசைவு, ரெண்டு பேரும் ஒத்திசைந்து ஒரு முடிவை எடுக்கணும். கன்கரண்ட் லிஸ்ட் இதையெல்லாம் வரையறை பண்ணிட்டாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. இந்தந்த துறையில மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு, இந்தந்த துறைகளில் ஒன்றிய அரசுக்கு அதிகாரங்கள் உண்டு. இந்த அரசுக்கு பெயர் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த அரசுக்கு பெயர் ஸ்டேட் கவர்மெண்ட். இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல தெளிவா இருக்கு. மாநில அரசுகளின் ஒத்துழைப்போடு டெல்லியிலே இருக்கிற அரசு ஒன்றிய அரசாக இயங்க வேண்டும் என்கிற பெடரல் ஸ்ட்ரக்சர், அதான் பெடரலிசம். அரசமைப்பு சட்டத்தில் இந்த மூன்று முக்கியமான கோட்பாடுகள் இருக்கின்றன, தத்துவங்கள் இருக்கின்றன. அதில் முதன்மையான கோட்பாடு செக்யூலரிசம். இப்போ நாம் வைக்கிற முழக்கத்தின் முதன்மையான கண்டென்ட் என்னன்னா, சேவ் செக்யூலரிசம், மதசார்பின்மை காப்போம். தமிழ்ல மதசார்பின்மை காப்போம், இங்கிலீஷ்ல சேவ் செக்யூலரிசம். இந்த தத்துவத்திற்கே ஆபத்து வந்து விட்டது, இந்த கோட்பாட்டுக்கே ஆபத்து வந்து விட்டது. ஏன் வந்தது என்றால் அதுதான் அவங்களுடைய அஜெண்டாவே. இங்கிலீஷ்ல அஜெண்டான்னா அதுதான் செயல் திட்டம். செயல் திட்டம்னா இதை இதை செய்ய போறேன்னு முன்கூட்டியே முடிவு செய்து வைத்திருப்பது. எங்க கொள்கை இது, இந்த கொள்கைக்கு நாங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போறோம், பிஜேபின்னு ஒரு கட்சியை உருவாக்க போறோம், அது அரசியல் தேர்தலில் நிற்கும், அது ஜெயிச்சு வரும், அது ஆட்சியை பிடிக்கும், ஆட்சியை பிடிச்ச பிறகு நாங்க மெல்ல மெல்ல இந்த கான்ஸ்டிடியூஷனை ஒண்ணுமில்லாம டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம், ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவோம். இதையெல்லாம் இப்படி செய்யறதுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மக்களை தயார்படுத்துகிற பணிகளுக்கு முழு நேர பணியாளர்களை போடுவோம். அந்த மாதிரி 13,000 பேர் சங் பரிவார்கள் கல்யாணம் செய்து கொள்ளாமலேயே இந்தியா முழுவதும் 24 மணி நேரமும் 365 நாளும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த சங்கிகளை யாராவது இங்க 4 பேர் வந்திருந்தாலும் வந்திருப்பாங்க, இங்க உட்கார்ந்துருப்பாங்க. நான் நகைச்சுவைக்காக சொல்லலை, அந்த அளவுக்கு டெடிகேஷன் விட்டுருக்கு. திருமாவளவன் எங்கே போகிறான், என்ன பேசுகிறான், அவங்க தொண்டர்கள் எப்படி கட்டுப்பாடாக இருக்கிறாங்க அல்லது ஒழுங்கீனமாக இருக்கிறாங்க, அவங்க பேசும்போது என்ன டங் ஸ்லிப் ஆகுது, என்ன வார்த்தை விடுறாங்க, இதையெல்லாம் கவனிக்கிறதுன்னு ஒரு ஆள் வந்திருப்பான். வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவான். அவனுக்கு அப்படி பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. 100 வருஷம் தாக்கு பிடிச்சு நிற்குது அந்த சங்கம். 1925 உருவாக்கப்பட்ட RSS என்கிற அந்த சங்கம் சித்பவன் அப்படின்னு ஒரு பார்ப்பனர்கள், ஒரு வகை சாதி பார்ப்பனர்களே அவங்க உருவாக்கின சங்கம் அது. கேரளாவில் இருக்கிற நம்பூதிரி பார்ப்பனர் வேற, தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயர் ஐயங்கார் பார்ப்பனர் வேற, மேற்கு வங்கத்திலே இருக்கிற பானர்ஜி முகர்ஜி சாட்டர்ஜி அந்த பார்ப்பனர்கள் வேற, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மிஸ்ரா அந்த பார்ப்பனர்கள் வேற. இப்படி ஒரு நூற்றுக்கணக்கான பார்ப்பன சாதிகளே இருக்கின்றன. பார்ப்பனர்களுக்குள்ள சாதிகள் உண்டு. அந்த சாதிகளுக்கு இடையிலே சமத்துவம் கிடையாது. சவுண்டி பாப்பான்னு ஒரு பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க, சமையல் செய்யறதுக்கு ஒரு பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க. சமையல் செய்கிற பார்ப்பனர்களும் கோயில்ல பூஜை செய்கிற பார்ப்பனர்களும் ஒண்ணு கிடையாது. கொடுக்கல் வாங்கல் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பண்ண மாட்டாங்க. ஈமச்சடங்கு செய்கிற பார்ப்பனர்கள் ஒரு வகையிலா இருக்கிறாங்க. ஈமச்சடங்கு செய்கிற பார்ப்பனர்களும் கோவில் பூஜை வேலை செய்கிற பார்ப்பனர்களும் ஒண்ணு கிடையாது. சமையல் தொழில் செய்யக்கூடிய பார்ப்பனர்களும் ஒண்ணு கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிற பார்ப்பனர்கள் வேற. இந்தியாவிலேயே நாங்க தான் வசந்த பார்ப்பனர்கள் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்த சித்பவன் பார்ப்பனர்கள்.
அவங்களை விட உயர்ந்த பார்ப்பனர்கள் நான் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் கேரளாவில் இருக்கிற நம்பூதிரி பார்ப்பனர்கள். ஆர் வெங்கட்ராமன் என்கிற பார்ப்பனர் குடியரசுத் தலைவராக இருந்த போது கேரளாவுக்கு சென்ற போது ஒரு கோவிலுக்குள்ளே நுழைந்த போது சட்டையை கழட்டிட்டு உள்ளவான்டான். நானும் உங்க ஆள்தாயா, நீ வேற நான் வேற, சட்டையை கழட்டி உள்ளவா. சாதிகளுக்கு இடையிலே இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறது. அவர்கள் உருவாக்கிய ஒரு சங்கம் RSS, ராஷ்டிரிய சுயசேவக் சங். சங்குனா சங்கம், சுயசேவக் அப்படின்னா தன்னார்வ தொண்டர்கள், ராஷ்டிரியன்னா தேசிய, தேசிய தன்னார்வ தொண்டர்கள் படை, அதாவது RSS தமிழ்ல. அவர்களுக்கு முக்கியமா 3 லட்சியங்கள் இருக்கின்றன. அல்டிமேட் எய்ம். ஒன்று, இந்தியாவுடைய பெயரை இந்தியா பாரத் அப்படிங்கிறத மாற்றணும். இதெல்லாம் நான் கற்பனையா சொல்லலை, யூகமா சொல்லலை, 100க்கு 100 உண்மை உண்மை உண்மை. அவர்களின் இறுதி இலக்கு இந்தியாவின் பெயரை மாற்ற வேண்டும். இந்தியா அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, பாரத் அப்படிங்கிறதுல கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை. வெளிப்படையா இந்து ராஷ்டிரா அப்படின்னு அறிவிக்கணும். இல்லைன்னா இந்துஸ்தான், அது பாகிஸ்தான், இது இந்துஸ்தான். இது ஒரு லட்சியம். 2வது லட்சியம், அகண்ட பாரதம் அமைக்க வேண்டும். அகண்ட பாரதம் என்ன? இன்னைக்கு இருக்கிற பாரதம், அன்னைக்கு இருக்கிற இந்தியா சுருங்கி போயிருச்சு. ஏற்கனவே இருந்த ஒரு பகுதி பாகிஸ்தானா போயிருச்சு, இன்னொரு பகுதி பங்களாதேஷா போயிருச்சு, கொஞ்சம் பகுதி ஆப்கானிஸ்தான்லயும் இருக்குது. இதையெல்லாம் மறுபடியும் மீட்டு பாகிஸ்தானை வென்று மீட்டு இந்தியாவோடு இணைக்கணும், பங்களாதேஷையும் பாரதத்தோடு இணைக்கணும். இந்தியா விடுதலை பெறுகிற போது 1947 2 பாகிஸ்தான் உருவாச்சு. ஒன்னு மேற்கு பாகிஸ்தான், ஒன்னு கிழக்கு பாகிஸ்தான். மிச்ச இந்தியா. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பகுதி, காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான்காரன் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறான். அதை இன்னைக்கும் POK சொல்றான், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்றான். அந்த பகுதி பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், இதெல்லாம் ஒரு காலத்தில் பாரதமா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது, வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருந்தது. சமஸ்தான பகுதிகள் போக மிச்ச பகுதிகள் பிரிட்டிஷ் இந்தியான்னு பேரு. ஆனா சமஸ்தானத்தை சார்ந்த மன்னர்களும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க. எனவே அகண்ட பாரதம் அமைக்க வேண்டும், அது முக்கியமானது. 3வது, அப்படி உருவாக போகிற இந்தியாவுக்கு, அவன் உருவாக்க போகிற அந்த இந்துஸ்தானுக்கு அரச மதம் அறிவிக்க வேண்டும், ஸ்டேட் ரிலீஜன். இந்த 3 RSS காரனுடைய அல்டிமேட் எய்ம்ஸ், இறுதி இலக்குகள். இதை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு எது தடையாக இருக்கிறது என்றால், காங்கிரஸ் கட்சியா, அது எலக்டோரல் எனிமி, அவ்வளவுதான், அது தடையா இல்லை. கம்யூனிஸ்டுகளா, ஐடியாலஜிகளா எதிர்க்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய சக்தி இல்லை அவனை பொறுத்த வரையிலும். திராவிட கட்சிகளா, தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க இருக்கிறதுனால நம்மளால கட்சியை வளர்க்க முடியல, அவங்க எதிரி. அவங்க பேசுற அரசியல் நம்ம அரசியலுக்கு எதிரானதுதான், ஆனா அது ஒரு பொருட்டு இல்லை அவங்களுக்கு. இப்ப அவங்களுக்கு இந்த கனவுகளை நனவாக்குவதற்கு எது தடையாக இருக்கிறது, முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் தான். இதை அவன் வெளிப்படையாக சொல்ல மாட்டான். அதனால்தான் திருமாவளவன் சொல்லுகிறான், ஊர் ஊராக போய் சொல்லுகிறான். அவன் வெளிப்படையாக சொல்ல மாட்டான். அரசமைப்பு சட்டத்தை தாங்களின் எதிரி என்று அவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள், அதை மதிக்கிறோம் என்பார்கள். ஆனால் அதை மெல்ல 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 வலுவிழக்க செய்கிறார்கள். ஒவ்வொரு அடியும் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராகத்தான். அவன் தொடுக்கிற தாக்குதல் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்ட முடியவில்லை. அதற்கு காரணம் செக்யூலரிசம்.
இந்தியாவுக்கு அரச மதத்தை அறிவிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் கான்ஸ்டிடியூஷனிலே இருக்கிற செக்யூலரிசம். சமூக நீதி பழைய சமூக கட்டமைப்பை தகர்க்கிறது. ரிசர்வேஷன் கக்கூஸ் கருவனெல்லாம் இன்னைக்கு இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக போய் உட்காருகிறார் பி.ஆர். கவாய். அடிநிலையில் உழந்த ஒரு சமூகத்தில் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கரால் தான் நாங்கள் இந்த நிலைக்கு உயர்ந்தோம் என்று பி.ஆர். கவாய் அம்மா இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தலைகீழ் மாற்றம். 1991 நான் எழுதிய முழக்கம் தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். தலை கீழாய் நாடு புரளுகிறது. இந்தியாவின் தலைமை நீதிபதி பிரதமர் பதவியேற்க வேண்டுமானால் குடியரசுத் தலைவர் இல்லை என்றால் தலைமை நீதிபதியினுடைய தலைமையில் தான் நீதிபதி அமைச்சர்கள் பதவியேற்க முடியும். இது எதனால் ஏற்பட்டது? கான்ஸ்டிடியூஷன். எதனால் ஏற்பட்டது? சமூக நீதி. எதனால் ஏற்பட்டது? விளிம்பு நிலை மக்களுக்கு கல்வியிலும் அதிகாரத்திலும் பகிர்வு வேண்டும், அதிகார பகிர்வு வேண்டும். அதை உறுதிப்படுத்துகிறது அரசமைப்பு சட்டம். எஸ்சி மட்டுமா? இல்லை. சோசியலி, எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னா யார்? ஓபிசி. அவங்களும் தான். அவங்களுக்கு என்ன? கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும். எது சொல்லுகிறது? அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அதனால்தான் மண்டல் கமிஷன், அதனால்தான் 27% இடஒதுக்கீடு, அதனால்தான் இன்னைக்கு சுதந்திரமா சித்திரை பௌர்ணமி விழாவை கொண்டாட முடிகிறது. இந்த வாய்ப்பை தருவது அரசமைப்பு சட்டம் தான். கல்வியிலே இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு, கருத்து சொல்ல சங்கம் அமைக்க, சாதி பெயரில் இயங்க, மதத்தின் பெயரில் இயங்க, எல்லாவற்றுக்குமான சுதந்திரத்தை தருவது எது? அரசமைப்பு சட்டம். இதுதான் அவருடைய பழைய ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுது. சோசியல் ஆர்டர் அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்தான். பிராமணன் தான் எல்லாத்துக்கும் உயர்ந்தவன், சத்திரியன் அவனுக்கு கீழே, வைசியனும் கீழே, சூத்திரனும் கீழே. இவன் எல்லாம் பிராமணர்களை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. ஆடிட்டர்னா அவங்க தான் இருக்கணும், ஜட்ஜஸ்னா அவங்க தான் இருக்கணும், வெள்ளைக்காரன் ஆண்டாலும் ஆலோசகராக வந்தா இருக்கணும். இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க தான் ஆலோசகராக இருக்கணும். பூஜை அவங்க தான் செய்யணும், யாகம் அவங்க தான் செய்யணும், சமஸ்கிருத மந்திரம் அவங்க தான் ஓதணும், கும்பாபிஷேகம் அவங்க தான் நடத்தணும், கல்யாணத்துக்கு தேதி அவங்க தான் குறிக்கணும், மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு தேதி அவங்க தான் குறிக்கணும். இது ஒரு ஆர்டர், சோசியல் ஆர்டர். அவங்களுக்கு எந்த உடல் உழைப்பும் இல்லாமலேயே தலைமுறை தலைமுறையாக பாதுகாப்போடு வாழ முடியும். ஒரு மாவட்டத்துக்கே ஒரே ஒரு பார்ப்பனர் இருந்தாலும் அவன் மேல யாரும் கை வைக்க முடியாது, கை வைக்க மாட்டான். அவ்வளவு பெரிய சோசியல் செக்யூரிட்டி. ஒவ்வொரு கிராமத்திலும் 300 குடும்பம் 500 குடும்பம் இருந்தாலும் ஊடு புகுந்து அடிக்கிறான். செக்யூரிட்டி இல்ல, வடகாடுக்குள்ள புகுந்து அடிக்கிறான். மேல்பாதி கோயில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் நுழையக்கூடாதுன்னு தடுக்கிறான். வடகாட்டில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் நுழையாதங்கிறான். 1000 குடும்பம் இருந்தாலும் வீடு ஊருக்குள்ளே புகுந்து தாக்குகிறான். ஒரே ஒரு பார்ப்பனர் இருந்தாலும் அவரை யாரும் சீண்ட மாட்டார்கள், தாக்க மாட்டார்கள். அவர்கள் மீது நன்மதிப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பாப்பான கண்டா ஒதுங்கி, ஒத்த பாப்பான கண்டா ஒதுங்கி போன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஒத்த பாப்பான கண்டா ஒதுங்கி போ. ஏன்னா அவர் ஏதாவது சாபம் விட்டுருவாருன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுனா. அது அல்ல, அவன் ஒரு ஆளாக போகும்போது நீங்க 4-5 பேர் சேர்ந்து அடிச்சுட்டா என்ன பண்றது? தாக்கி விட்டால் என்ன ஆகும்? அவன் ரொம்ப பாதுகாப்பா அப்படி பழமொழிலாம் உருவாக்கி வச்சுக்கிட்டான். அவ்வளவு பெரிய சோசியல் செக்யூரிட்டி இந்த சமூகத்திற்குள்ள.
பார்ப்பனர்களுக்கு எதிரான துவேஷம் இல்லை. இது பார்ப்பனர்களின் ஆதிக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சமூகத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் தோன்றினார், தந்தை பெரியார் ஏன் தோன்றினார் என்பதற்கு இதுவெல்லாம் வரலாறு. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பில் 4 வருடம் மனு தர்மத்தால் நிர்ணயிக்கப்பட்டு அது நிலைநிறுத்தப்பட்டது என்பது வரலாறு. இதை யாரும் மறுக்க முடியாது. பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்ணாய் இருந்தாலும் சூத்திர சமூகத்தை சார்ந்த பெண்ணாய் இருந்தாலும் ஒட்டுமொத்த 100 விழுக்காடு பெண்களும் கீழ்சாதி. மனுதர்மம் சொல்லுது. அவங்களுக்கு தீட்டு உண்டு, அவங்களுக்கு கல்வி கிடையாது, அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அவங்களுக்கு நிலம் கிடையாது, அவங்களுக்கு சொத்துரிமை கிடையாது, கருத்துரிமை கிடையாது, பேச்சுரிமை கிடையாது. வாயை மூடிட்டு ஆம்பளை பேசுறத உனக்கு என்ன கொட்ட கழுத உள்ள போகும். இதுதான் சனாதன தர்மம் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு. ஆம்பளை பேசுறத நிக்கிற நீ என்னை பத்தி தானே பேசுறீங்க, உன்னை பத்தி பேசினாலும் நீ கருத்து சொல்லக்கூடாது. நாங்க சொல்ற ஆளுக்கு கழுத்தை நீட்டு. இல்ல அவனை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஓங்கி அறைவேன். நீ என்ன சொல்றது? அப்பன் சொல்றேன், இவன் தான் உனக்கு புருஷன், கட்டிக்கணும், வேற வழியே கிடையாது. பெண்களுக்கு எதிரான பாலின பாகுபாடு கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பு, சனாதன சமூக கட்டமைப்பு, ஒரு டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி. இது 1000 தலைமுறைகளாக நீடிக்கிறது. இதை அப்படியே பாதுகாக்க வேண்டும். இதை சீர்குலைப்பது எது? அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம். இந்த ஆர்டரை மாத்துறது எது? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம். ஜனநாயகம் என்கிற பெயரால் இவன் கேள்வி எழுப்புகிறான். அதற்கு இடம் கொடுப்பது எது? அரசமைப்பு சட்டம். 2 சாதியும் ஒன்னா சேர்ந்து அமைதியா இருங்க. நீ அடி வாங்கினியா, பொறுமையாயிரு. நீ அடிச்சியா, நீயும் பொறுமையாயிரு. 2 பேருக்கும் அனுமதி இல்லை ஆர்ப்பாட்டம் நடத்த. இது போலீஸ். மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு விடுதலை சிறுத்தைகள் போனார்கள். ஆர்ப்பாட்டம் நடத்த தேதி கொடு, பர்மிஷன் கொடு. 19ஆம் தேதி 20ஆம் தேதி அவன் நடத்துவான். நீதிமன்றத்தை பேச வைத்தது எது? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அரசமைப்பு சட்டம். போலீஸ் முடியாதுங்கிறான், சாதி இந்துக்களும் கேட்பார்கள் என்கிறான், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்கிறான். ஊருக்குள்ள புகுந்து அடிச்சானே, ஆமா. காயம்பட்டார்களே, ஆமா. அது சரியா தப்பா? தப்புதான். அப்ப நீதி வேணுமா வேணாமா? அது எங்களுக்கு தெரியாது. உன்னையும் கைது பண்ணுவோம், அவனையும் கைது பண்ணுவேன். இதுதான் போலீஸ். இதுதான் போலீஸ். அடிச்சவனையும் கைது பண்றான், அடி வாங்கினவையும் கைது பண்றான். கேட்டா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றான், சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறான். நான் என் வீட்டுக்குள்ளதான் இருந்தேன், அது எனக்கு தெரியாது. 2 பேர் அடிச்சுக்கிட்டனால தான் காயமாயிருக்கு. உனக்கு காயமாயிருக்கல, அப்ப நீ இன்வால்வ்டு, இந்த கலவரத்தில் இன்வால்வ்டு. அவன் அடிச்சதுனால தான் 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டீங்க. என் பாருங்கள், அதுதான் 2 பேர் மேலேயும் கேஸ். காயம்பட்டவனை மட்டும், அடிச்சவனை மட்டும் கைது பண்ணா, காயம்பட்டவனை கைது பண்ணாம விட்டா அடிச்சவன் தரப்புல இருக்கிற பெரும்பான்மை மக்கள் கொதித்து எழுந்து விடுவார்களாம். உடனே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விடுமா. அவங்களுக்கு பேலன்ஸ் பண்றதுக்காக இவங்க மேலே கேஸ் போடுறாங்க. அவங்க கோபப்படக்கூடாது. எஸ்சி தரப்புல நாங்க ஒரு 5 பேரை கைது பண்ணிட்டோம். ஒருத்தனை பூந்து கை களத்தூர்ல கொலை பண்றான். அதை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சத்தம் போட்டுறாங்க. 100 பேர் மேல கேஸ். 10 பேரையாவது நீ கொடுத்தாதான் விடுவேன்றான். கொலை நடந்தது அது வேற. அதுல யாரையாவது கைது பண்ணீங்களா? இன்னும் இல்லை, கைது பண்ணுவோம். எப்ப கைது பண்ணீங்க? தேடிக்கிட்டே இருக்கிறோம். நாங்க போறோம், இருக்கிற ஆள் கிடையாது. இப்படி இருந்தது சமூகத்திற்கு இடையிலே கொஞ்சம் பிளெக்சிபிளா ஒரு நெகிழ்வுத்தன்மையை உருவாக்குவது எது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். இது அவனுக்கு பிடிக்கல. இந்த சோசியல் ஆர்டர் நிலை குலைகிறது, சீர்குலைகிறது. மறுபடியும் அதே சோசியல் ஆர்டர் கொண்டு வரணும். அதுக்கு எது தடையா இருக்கு? கான்ஸ்டிடியூஷன் தடையா இருக்கிறது. இது அவனால் வெளிப்படையா சொல்ல முடியாது. எனவே அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு
புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அரசமைப்பு சட்டத்தின் மீது அடுத்து தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பல சட்டங்களை சொல்ல முடியும். அதில் ரொம்ப முக்கியமான சட்டங்கள் சிஏஏ சட்டம், வக்ஃப் திருத்த சட்டம், ஆர்டிகிள் 370 ரிப்பீட் பண்ணது, நீக்கம் செய்தது. இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அவன் சொல்றான். அதான் அதனுடைய பொருள். இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பு வேறு எவருக்கும் விட யாருக்கு கூடுதலாக தேவை? அம்பேத்கரின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நமக்குத்தான் அந்த தேவை ஏற்படுகிறது. எனது அருமை தோழர்களே, ஏன் நாம் மதச்சார்பின்மை காப்போம் என்ற இந்த பேரணியை நடத்துகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெறுங்கள் என்று சொல்லுவது மட்டுமே நோக்கமில்லை. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம், அது மட்டுமே நோக்கமில்லை. அதைவிட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடான செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மைக்கு பெரும் தீங்கு சூழ்ந்திருக்கிறது. அதை காப்பாற்றாவிட்டால் நாடு விடுதலை அடைகிற போது, இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் தோழர்களே, தம்பி அமைதியா இருங்க. நாடு விடுதலை அடைகிற போது பாகிஸ்தான் பிரிந்தது. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் நடந்தது. லட்சக்கணக்கானவர்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போனார்கள். முஸ்லிம்கள் லட்சக்கணக்கானவர்கள் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார்கள். அவரவர் சொத்து பத்துகளை அப்படியே விட்டு போனார்கள், விட்டு வந்தார்கள். ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டார்கள். ரத்த ஆறு ஓடியது. அந்த நேரத்தில் காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான், பானைகள் தான். ஒரே களிமண்ணால் வணைய பெற்ற பானைகள், இருவேறு பானைகள், ஆனா ஒரே களிமண் தான். அடிச்சுக்காதீங்க, வெட்டிக்காதீங்க, கொலை செய்யாதீங்க, வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடாதீர்கள் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார். பாகிஸ்தானுடைய கட்டுமானத்திற்காக இந்திய அரசு ஒரு குறிப்பிட்ட தொகையை தருவதாக ஒப்புக்கொண்ட நிலையில் கடைசி தவணையை தராமல் காலம் தாழ்த்திய போது ஜவஹர்லால் நேரு அவர்களே, த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், கடைசி தவணை, அதை உடனே கொடுங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்க, அந்த கோரிக்கை வச்சு உண்ணாவிரதம் இருந்தார். அதைவிட முக்கியமாக அரசமைப்பு சட்டத்தில் அரசுக்கு ஒரு மதம் இல்லை என்கிற கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஆகவே ஆகாது. கருத்தியல் அடிப்படையிலே கடுமையான முரண்பாடுகள், முட்டல் மோதல்கள், கடுமையான விமர்சனங்கள். அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளை ஒரு மகாத்மா என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெளிப்படையாக பிபிசிக்கே பேட்டி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அது யூடியூபிலே கிடக்கிறது, பார்த்தா தெரியும். அவர் ஒரு மகாத்மா கிடையாது. அக்குளிலே கத்தியை மறைத்து வைத்துக் கொண்டு உதடுகளிலே புன்னகையை காட்டக்கூடிய ஒரு நபர் மகாத்மா என்றால் காந்தியும் மகாத்மா தான் என்று சொன்னவர் அம்பேத்கர். அந்த அளவுக்கு முரண்பாடு. ஆனால் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஒரு புள்ளியிலே உடன்பாடு இருந்தது, அதுதான் செக்யூலரிசம். அந்த கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்காகத்தான் வீர சாவர்கருடைய சீடன் நாத்துராம் கோட்சே காந்திக்கு கும்பிடுவது மாதிரி போய் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு மிக அருகிலே நின்று நெஞ்சாங்குடையிலே துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தான். காந்தியடிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு மதச்சார்பின்மை என்கிற கோட்பாடுதான் காரணம். அவர் தீவிரமான இந்துத்துவ பற்றாளர், சனாதன பற்றாளர். வெளிப்படையாக என்னுடைய கொள்கை சனாதனம் என்று சொன்னவர் காந்தி. தன்னை ஒரு சனாதனி என்று பிரகடனப்படுத்திக் கொண்டவர் காந்தி. அப்படிப்பட்ட காந்தியடிகள் ஒரு புள்ளியிலே அம்பேத்கர் அவர்களோடு உடன்பட்டார் என்றால் அதுதான் செக்யூலரிசம். செக்யூலரிசம். காந்தி, அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, இந்த மூன்று பேரும்
ஒரு புள்ளியில் ஒரு நேர்கோட்டில் உடன்பட்டார்கள் என்றால் அதுதான் செக்யூலரிசம். அந்த செக்யூலரிசத்தை எதிர்த்து காய்களை நகர்த்துகிற இயக்கங்கள் தான் RSS, BJP, சங் பரிவார்கள். அதனால்தான் நாம், நீ முஸ்லீம் வெறுப்பை எதற்கு விதைக்கிறாய் எங்களுக்கு தெரியும், பைபிளை ஏன் கொளுத்துகிறாய் எங்களுக்கு தெரியும், மசூதிகளை ஏன் இடிக்கிறாய் எங்களுக்கு தெரியும். உன்னுடைய அல்டிமேட் எய்ம் இந்துக்கள் என்ற பெயரில் எல்லோரையும் இணைத்து தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பது, ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவது, சனாதன தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தையே இங்கு அரசமைப்பு சட்டமாக கொண்டு வருவது, சமூக நீதி கோட்பாட்டை அழித்தொழிப்பது, ரிசர்வேஷன் பாலிசியை இல்லாமல் ஆக்குவது, குலதர்ம தொழிலை மீண்டும் கொண்டு வருவது, சமூக ஒழுங்கு, பழைய சமூக ஒழுங்கை மறுபடியும் நிலைநாட்டுவது, இதுதான் RSS சங் பரிவார்களின் நோக்கம். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் இந்த அரசமைப்பு சட்டத்திலே உயிர் மூச்சு கோட்பாடாக முன்மொழியப்பட்ட செக்யூலரிசம் என்பது 1950 ஜனவரி 26 போது அந்த பிரியாம்பில் இல்லை, வார்த்தைகளா இல்லை. ஏன் காங்கிரஸோட நம்ம பயணிக்கிறோங்கிறதுக்கு இது ஒரு காரணம். இந்திரா காந்தி அம்மையார், தம்பி அந்த பலாப்பழத்தை கீழே வை, எல்லாரும் அதையே பார்த்துட்டு இருக்கலாம், எல்லாருக்கும் நாக்களை எச்சி கூறுது, கீழே வை, கீழே வைப்பா. அவ்வளவு வெயிட்ட தலையில வச்சுட்டே நிற்கிறான். நான் இன்னும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுவேன். 1950 ஜனவரி 26 நிறைவேற்றப்பட்ட அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில அரசு என்பதை விவரிக்கிற இடத்துல சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்கிற 3 சொற்கள் தான் இருந்தது. 1976 இந்தியாவின் பிரதமராக இருந்த இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அம்மையார் எல்லா அரசியல்வாதிகளையும் தூக்கி பந்தாடினார், எல்லாம் தூக்கி அடிச்சார். அப்படி ஒரு அந்த கருத்து மேல நமக்கு உடன்பாடு இல்லை, அது வேற விஷயம். அந்த அம்மாவுடைய துணிச்சல் அபாரமானது. என் பதவியே பறிக்கிறேன்னா அந்த கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மிசாவை கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தை திருத்தி மிசாவை கொண்டு வந்து மொரார்ஜி தேசாயா தூக்கி அடி, சரண் சிங்கா தூக்கி அடி, எவனையும் வெளியே விடாத, தனி கொட்டடியில் போட்டு அடைச்சி வை. நான் தான் அமைச்சர், எம்பி பதவி பறிபோயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. ரெபேரலி தொகுதியில் ஜெயிச்சாங்க, எம்பி பதவி பறிபோயிடுச்சு. கோர்ட்ல ஒருத்தன் வழக்கு போட்டான், அது செல்லாதுன்னு அறிவிச்சுட்டான். செல்லாதுன்னு அறிவிச்ச பிறகு அந்த அம்மாவுக்கு பிரதமரா இருக்கிறோம், பிரதமரா இருக்கிற நம்ம பதவியை போயிருச்சு, எம்பியா இல்லைன்னா பிரதமரா நீடிக்க முடியாது, பதவியை தக்க வைக்கணும், சட்டத்தையே மாத்துறான், கான்ஸ்டிடியூஷனை மாத்து, மிசா சட்டம் கொண்டு வா, எதிர்க்கிறவெல்லாம் தூக்கி உள்ள போடு, முட்டிக்கு முட்டி தட்டு, எல்லாம் முழங்காலெல்லாம் உடைச்சு போடு. எதிர்ப்பு தெரிவிச்சு அத்தனை பேரையும் தூக்கி அடிச்சாங்க. 20 அம்ச திட்டம் கொண்டு வந்தாங்க. காலையில் 9:30 ஸ்கூல்னா கரெக்டாக 9:25 இருக்கணும். 31 இருந்தா கிழிச்சிருச்சு, சீட்டை கிழிச்சிரு, வேலை உடனே அவனை படியை விட்டு நீக்கம் செய், கடுமையா நடைமுறைப்படுத்தினான். 20 அம்ச திட்டம் என் வயசுல இருக்கும் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு பேர் கன்னா போய் டைமுக்கு போனான், ஆபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு, வேலைக்கு. ஒரு நிமிஷம் யாரும் லேட் பண்ண முடியாது, எல்லாம் ப்ராப்பரா ஏறிச்சு. அந்த அம்மா செய்த மிக முக்கியமான ஒரு புரட்சி. எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு லாங் விஷன், எந்த அளவுக்கு ஒரு முற்போக்கான சிந்தனை, எந்த அளவுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை, எந்த அளவுக்கு மதசார்பின்மையின் மீது நம்பிக்கை, எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட சங் பரிவார் கும்பல் நாளைக்கு வலிமை பெற்று வர வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு விஷன். அந்த அம்மா பின்னால ஒரு நாளைக்கு அமித்ஷா, மோடி மாதிரியான ஒரு கும்பல் வரும், RSS கும்பல் வரும், இந்த அரசமைப்பு சட்டத்தை டார்கெட் பண்ணுவாங்க, இதுல நாம் சில திருத்தம் பண்ண பிரியாம்பிள்ல கை வச்சாங்க. அந்த 3 சொற்களுக்கு இடையில 2 சொல்ல இணைச்சாங்க. அதுதான் சோசலிஸ்ட், செக்யூலர் என்கிற 2 சொற்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. சாவரின் சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இப்ப கான்ஸ்டிடியூஷன் திறந்து பாத்தீங்கன்னா அந்த 5 வார்த்தை இருக்கும். இந்த 2 வார்த்தையை நீக்க சொல்லி சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டிருக்காரு.
இந்த ரெண்டு வார்த்தை தான் இப்ப அவங்களுக்கு நெருடல. சோசியலிஸ்ட் கூட பிரச்சனை இல்லை, அதை அவனுக்கு சொல்லி சமாளிச்சுவாங்க. செக்யூலரிசம் அவங்களுக்கு உடன்பாடே கிடையாது. அந்த வார்த்தையை நீக்கணும். பிஜேபி தரப்புல யாருகிட்ட கேட்டாலும் இதை உடன்படுவார்கள், இதை ஒத்துக்கொள்வார்கள். செக்யூலரிசம் கூட. அரசமைப்பு சட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் திருத்தம் கொண்டு வந்து 3 சொற்களை இணைத்தார். இந்த விவரத்தை இந்த டெஃபினேஷன் கொடுக்கிற இடத்துல 2 சொற்களை இணைத்தார். ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற விவரிக்கிற இடத்துல யூனிட்டிக்கு பக்கத்துல இன்டெகிரிட்டின்னு ஒரு வார்த்தையை போட்டார். யூனிட்டினா ஒற்றுமை, இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு. இந்தியர் என்கிற ஒருமைப்பாடு வரணும். நான் தமிழனா இருக்கலாம், ஆனா இந்த தேசம் என்னுடைய தேசம்ங்கிற இன்டெகிரிட்டி இருக்கணும் எனக்குள்ள. இந்த தேசத்துக்கான அரசமைப்பு சட்டத்தை நான் மதிப்பேன் அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ள இருக்கணும். நான் தமிழ் தேசியம் பேசலாம், தமிழ் உணர்வு எனக்கு இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், வழிபாடு செய்யாமல் இருக்கலாம், ஆனா I give due respect to the constitution. நான் இந்த அரசமைப்பு சட்டத்தை மதிக்கணும். நான் ஒரு இந்தியன் என்கிற உணர்வை பெற வேண்டும். அதுதான் இன்டெகிரிட்டி. இந்த சொல்லையும் இந்திரா காந்தி அம்மையார் பிரியாம்பிள்ல இணைச்சாங்க. அவனுக்கு இருக்கிற நெருடல் என்னன்னா செக்யூலர்ங்கிற வார்த்தையை எடுக்கணுங்கிறது தான். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீ முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாய் என்பது உண்மைதான் என்றாலும் அவன் ஏன் அதை செய்யறான்னா, உன் ஓட்டு எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்றதன் மூலமா எல்லா இந்துக்களையும் தான் பக்கம் அழைச்சிட முடியும் 100%. அதுதான் அவனுடைய முயற்சி. இவன் பெரும்பான்மையா இருக்கிறான், இவன் ஓட்டு போட்டா போதும், எனக்கு உன் ஓட்டு தேவையில்லை. இவ்வளவு வெளிப்படையாக நாம வெளிப்படையா என்ன சொல்றோம்னா, பாஜகவோடு உறவில்லை, பாமகவோடு உறவில்லை, அந்த சமூகத்தோடு உறவில்லைன்னு நாம் சொல்லல. வன்னியர் சமூகத்தோடு எங்களுக்கு உறவு உண்டு, நட்பு உண்டு, நல்லிணக்கம் உண்டு, நல்ல உறவு உண்டு. பாமக என்கிற சாதியவாத கட்சியோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம். அவன் ஒரு சமூகத்தையே புறக்கணிக்கிறான். பிஜேபி முஸ்லீம் சமூகம் வேண்டாம், கிறிஸ்தவ சமூகம் வேண்டாம் அப்படின்னா என்ன சொல்றான்னா, இந்துக்களே உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இங்க இருக்கிற எஸ்சி எஸ்டி மக்களை எல்லாம் ஏமாத்தி முஸ்லிம்களா மாத்துறானோ, குள்ளா போட்டு விட்டுறாங்க முஸ்லிம்கள். இங்க இருக்கிற எஸ்சி எஸ்டி மக்கள் எல்லாம் ஏமாத்தி ஏசப்பா ஏசப்பான்னு கோஷம் போட வைக்கிறாங்க, அல்லேலியா அல்லேலியான்னு கத்த வைக்கிறாங்க. எல்லாம் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம மதம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. நம்முடைய மதம் இங்கே பொருட்டா மதிக்கப்படவில்லை. இந்த மதத்தை தான் எல்லாரும் விமர்சிக்கிறான். யாராவது முஸ்லிம் மதத்தை விமர்சிக்கிறானா, கிறிஸ்தவ மதத்தை விமர்சிக்கிறானா? பெரியாரும் சரி, அம்பேத்கரும் சரி, இன்னைக்கு திருமாவளவனும் சரி, இந்த மதத்தை தான் விமர்சிக்கிறான். நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? இதுதான் அரசு. ஏன் விமர்சிக்கிறாங்க? பாகிஸ்தான்ல முஸ்லிம் மதம் அரச மதமாக இருக்கிற போது, இலங்கையில பௌத்த மதம் அரச மதமாக இருக்கிற போது, இந்தியாவிலே ஏன் இந்து மதம் அரச மதமாக இருக்கக்கூடாது? நமக்கு அந்த கேள்வி எழுகிறது. லாஜிக் படி சரி, ஆனால் கூடாது. ஏன் கூடாதுன்னா, மற்ற மதங்கள் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் உயிர் மூச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிறது. இந்து மதம் என்று சொல்லுகிற உங்கள் மதம் சகோதரத்துவத்தை மறுக்கிறது, சமத்துவத்தை மறுக்கிறது, உயர்வு தாழ்வை பிறப்பின் அடிப்படையிலே நிலைநிறுத்துகிறது. இந்த அடிப்படையை நீங்கள் ஏன் மாற்றிக்கொள்ளவில்லை? கிறிஸ்தவத்தை போல இஸ்லாத்தை போல சகோதரத்துவத்தை ஏன் பேச மறுக்கிறீர்கள்? எல்லோரும் சமம் என்று ஏன் பேச மறுக்கிறீர்கள்? சாதியை ஒழிப்போம் என்று ஏன் சொல்ல தயங்குகிறீர்கள்? பாலின சமத்துவம் தேவை என்று சொல்ல உங்களுக்கு என்ன தயக்கம்? நீ உள்வாங்கி இருக்கிற கோட்பாடு சனாதன கோட்பாடு, அதை ஏற்க மறுக்கிறது. ஆகவேதான் இந்து மதம் இந்தியாவின் அரச மதமாக இருக்கக்கூடாது என்று பட்டேல் உட்பட எல்லோரையும் அன்றைக்கு சமரசப்படுத்தினார்கள், சமாதானப்படுத்தினார்கள். அன்னைக்கு எல்லா தலைவரும் ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப எலாபரேட் டீடைல்டு டிஸ்கஷன் நடந்துச்சு. ரொம்ப விரிவான விவாதம் நடந்தது கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி. ஒத்துக்கல. ஏன்னா இந்த மதத்தின் அடிப்படையை மாற்ற முடியாது. இது அரச மதமா ஏத்துக்கிட்டா சட்டப்பூர்வமா டிஸ்கிரிமினேஷனை ஏத்துக்கொண்டதா மாறிடும்.
பாகுபாடு என்பதை சட்டப்பூர்வமாக அரசமைப்பு சட்டமே ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும். அதனால மதத்துல மாற்றம் செய்ய முடியாது. அதனால் அந்த மதம் அரச மதமாக இருக்க வேண்டாம். பௌத்தத்தை ஆக்க முடியாது. மண்ணின் மைந்தர் கோட்பாடு கொண்ட மதம் தான். அது இந்த மண்ணில் தான் தோன்றுச்சு. அது மைக்ரோஸ்கோபி. ஒரு 80 லட்சம் பேர் 90 லட்சம் பேர் தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. கிறிஸ்டியானி சமண மதம் ரொம்ப குறைவு. சீக்கிய மதம் ரொம்ப சில லட்சம் பேர் தான். ஒரு 30 லட்சம் பேர் இருப்பாங்க, 40 லட்சம் பேர் இருப்பாங்க. சமண மதத்தில் அப்படிதான், சில லட்சம் பேர் தான். கிறிஸ்டியானிட்டி அது ஐரோப்பாவில் தோன்றிய மதம், இந்த நாட்டினுடைய மதம் அறிவிக்க முடியாது. இஸ்லாம் அது சவுதி அரேபியாவில் தோன்றிய மதம், இந்த நாட்டில் அதை அறிவிக்க முடியாது. அப்ப எஞ்சி இருப்பது ஒரே மதம், இந்து மதம். இந்து மதத்தை அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது. ஏன்? அதுல ஃப்ரெட்டர்னிட்டி இல்ல. ஏன்? அதுல ஈக்குவாலிட்டி இல்ல. ஏன்? அதுல லிபர்ட்டி கிடையாது. எல்லாரும் கோயிலுக்குள்ள நுழைய சுதந்திரம் இல்ல. எல்லாரும் ஆத்துல குளிக்க சுதந்திரம் இல்ல. எல்லோரும் சமமான ஒரு இடத்துல வாழ முடியல. ஊர் வேற, சேரி வேற, அதுக்கு காலனின்னு பேரு. சுதந்திரம் இல்ல. சுதந்திரம் இல்லாத மதம், சகோதரத்துவம் இல்லாத மதம், சமத்துவம் இல்லாத மதம். இதை ஏன் நீங்கள் மாற்ற முயற்சிக்க கூடாது? இதுல ஏன் ரிஃபர்மேஷன் வரல? இதுல ஏன் சீர்திருத்தம் வரவில்லை? இனிமேல் எங்கள் மதத்தில் பாகுபாடு இருக்காது, நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்று உங்களால் ஆறத் தழுவ முடியுமா? முஸ்லிம் ஆறத் தழுவுகிறானே, கிறிஸ்தவன் சகோதரா என்று சொல்லுகிறானே, ஏன் உன்னால் சொல்ல முடியவில்லை? சகோதரத்துவம் இல்லை. எனவே அதை ஸ்டேட் ரிலிஜனாக அறிவிக்க முடியவில்லை. இதுதான் அதனுடைய பின்னணி. இந்த சூழலில் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை சிதைக்கப்பட்டு விட்டால் நாம எல்லாம் மறுபடியும் கீழே கிடந்து உழல வேண்டியதுதான். பிறகு எத்தனை தலைமுறை ஆனாலும் ஒரு அம்பேத்கர் தோன்றிவிட முடியாது, மாற்றத்தை உருவாக்க முடியாது. எப்போதாவது தான் நபிகள் நாயகம் தோன்றுகிறார், எப்போதாவது தான் இயேசு பெருமான் தோன்றுகிறார், எப்போதாவது தான் கௌதம புத்தர் தோன்றுகிறார், எப்போதாவது தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தோன்றுகிறார். அதுக்கப்புறம் எத்தனை 100 வருஷம் ஆகும் தெரியாது அப்படி ஒரு மாமனிதர் தோன்றுவதற்கு. ஆகவே அவர் உருவாக்கி தந்த ஒற்றை ஆயுதம் அரசமைப்பு சட்டம். அந்த ஆயுதத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற செக்யூலரிசம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாளைக்கே நீங்க வீதி வீதியாக இறங்கி மக்களை திரட்டி லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திருச்சிராப்பள்ளியிலே திரள வேண்டும். திருச்சிராப்பள்ளியிலே திரள வேண்டும். இனிமே உங்களை நான் 31ஆம் தேதி தான் பார்க்க போறேன். பேரணி முடிஞ்ச பிறகுதான் புதிய மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு. பேரணி முடிகிற வரையில் உங்க வேலை என் கடன் பணி செய்து கிடப்பதே. இன்னைக்கு 15 நாளைக்கு நீ தூங்கக்கூடாது. நான் திறன் தூங்காம கிடக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்குறேன். நீங்க ஒரு 15 நாள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தூங்க போதும். மிச்ச நேரத்தில் மக்களை சந்திங்க, துண்டறிக்கை அச்சிட்டு கொடுங்க, வண்டி வாகனங்களை ஏற்பாடு செய்யுங்கள். இதுவரை சிறுத்தைகள் திரளாத அளவுக்கு திரண்டார்கள் என்ற வரலாற்றை பதிவு செய்வோம். மதச்சார்பின்மை காப்போம். ஜெய் பீம். மதுரையில் திருச்சியில் சந்திப்போம் என கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.